தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலைப் போலவே இந்தியாவும் பயங்கரவாத செயல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் குரல் கொடுத்த நல்ல கண்ணு என்றும் நினைவு கூறப்படுவார். பிரதமர் மோடி புகழஞ்சலி. சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி. நகராட்சி பணியாளர்கள் நியமன முறைகேடு புகார் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைச்சர் கே.என். நேரு மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக எம்பி இன்பதுரை நோட்டீஸ். கேரளாவில் அமைச்சர் வீணா ஜார்ஜ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் பதற்றம். காயமடைந்த அமைச்சர் மருத்துவமனையில் அனுமதி. இனி விரிவான செய்திகள். இஸ்ரேலைப் போலவே இந்தியாவும் பயங்கரவாத செயல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்ற பிரதமருக்கு டெல் அவிவ் நகரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பிரதமர் நரேந்திர மோடியை ஆற தழுவி வரவேற்றார். பின்னர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். இஸ்ரேலின் வலியை உணர்வதாக குறிப்பிட்ட பிரதமர் இஸ்ரேல் பாலஸ்தீன அமைதிக்கான ஐநாவின் காசா அமைதி பேச்சுவார்த்தையை ஆதரிப்பதாகவும் உறுதிபட தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக பதிவிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்டோர், தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த முயற்சிகளுக்காக நல்லக்கண்ணு என்றும் நினைவு கூறப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் மதிக்கப்பட்ட அவரது எளிமை குறிப்பிடத்தக்கது என்றும் பிரதமர் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். நல்லக்கண்ணுவின் மறைவு பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பேரிழப்பு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நல்லக்கண்ணுவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நல்லக்கண்ணுவின் மறைவு பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நல்லக்கண்ணு உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு பின்னர் மருத்துவக் கல்லூரிக்கு உடல் தானமாக அளிக்கப்படுகிறது. தேர்தல் நடைமுறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த ஞானேஷ்குமார் தலைமையில் 2 தேர்தல் ஆணையர்கள் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட குழு சென்னை வந்திருக்கிறது. இதனிடையே தேர்தல் நடைமுறையில் 20க்கும் மேற்பட்ட சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கடைசி 2 சுற்றுக்கள் இருக்கும்போதுதான் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த ஆண்டுகளில் கோடைக்காலம் வரவில்லையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையை அடுத்த மதுரவாயலில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர் இந்த ஆண்டு மட்டும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள இபிஎஸ் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காகவே 10,000 ரூபாயை உதவித்தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். தன்னை பாஜக அடிமை என்று கூறும் முதலமைச்சருக்கு அவர் தனது கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் கே.என். நேரு மீதான முறைகேடு புகார் தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக எம்பி இன்பதுரை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்தில் பணியாளர்களை நியமித்ததில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு இடி கடிதம் எழுதியிருந்தது. நடவடிக்கை எடுக்காததால் இன்பதுரை தொடர்ந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இபிஎஸ் அறிவிக்கும் தேர்தல் அறிவிப்புகள் ஜி-பூம்பா முறையில் நிறைவேற்றப்படும் என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நகைச்சுவையாக தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்வதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதேவேளையில் இபிஎஸ் அறிவித்துள்ள 10,000 ரூபாய் உதவித்தொகை நிச்சயம் கிடைக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உதவியுடன் அனைத்து அறிவிப்புகளும் நிறைவேற்றப்படும் என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார்.
விஜய் தேவரகுண்டா ராஷ்மிகா திருமணம் இன்று உதய்பூரில் நடைபெறுகிறது. இதற்காக பிரம்மாண்டமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா, கர்நாடகா பாரம்பரிய முறைப்படி இருமுறை திருமணச் சடங்குகளும் நடைபெறவுள்ளன. மேலும் ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் முக்கிய பிரமுகர்கள், திரை உலக பிரபலங்கள் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்.